வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாரோட்டியில் ஜெயிக்கலாமாங்க. இன்றைய நிகழ்ச்சிக்கு நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிஹரன் அவர்கள். கமாரோட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து நம்முடைய விளக்கம் அளிக்க இருக்காங்க. நேயர்களே, நீங்கள் செய்ய வேண்டியவை டிவி ஸ்கிரீன்ல ஃபிளாஷ் ஆகிட்டு இந்த நம்பருக்கு டயல் செய்து உங்கள் கேள்விகளை கேட்கலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 04430427777 and 04430632994. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். சார், பொதுவாக நேற்று மார்க்கெட் இல்லை. ஸோ நேற்று வந்து ஏதாவது டேட்டா ரிலீசஸ் வந்து வெளியாக இருந்ததா? நேற்று ஈவெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததா? முக்கியமான ஈவெண்ட்ஸ் நேற்று வந்து யூஎஸ் மார்க்கெட் இல்லைங்கிறதுனால டேட்டாஸ் ரிலீஸ் ஆகும். டேட்டாஸ் கூட ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கா இல்லை மற்ற நாடுகளில் வெளியாகும் டேட்டாஸ் கூட என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் வேவரியாக வச்சுருவாங்க. ப்ராப்பர் டேட்டா வெளியாகாது. ஏன்னா யூஎஸ் மார்க்கெட்டோட இம்பாக்ட் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணுங்கிறதுக்காக மார்க்கெட் அங்கே யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் இருக்கும்போது ஆக்சுவலாக நியூஸ் நிறைய வெளியாகும். ஸோ அதனால் பெரிய டேட்டாஸ் எதுவும் நேற்று வெளியாகலை. சார், நேற்று வந்து கோல்டு அண்ட் சில்வரில் ஏதாவது டவுன் ட்ரெண்ட் மூவ்மெண்ட் தெரிஞ்சுதா சார் நேற்று? இல்லை, தட்ஸ் நார்மல். அதாவது இங்கே ருப்பியை பேஸ் பண்ணியிருந்தது. அதாவது நேற்று காலை எடுத்து பார்த்தோன்னா 61 ரூபா 44 காசு இருந்த ருப்பியோட மதிப்பு பலகீனமை 61 ரூபா 53 காசு இருக்குது இப்போ. ஸோ டாலர் ஸ்ட்ராங்காக முடிவடைஞ்சிருக்கிறதுனால இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன்லேயே கோல்டு மே கோ டவுன் அப்படிங்கிற அதாவது கோல்டு மே கோ டவுன்னா யூஎஸ் மார்க்கெட்டில் கோல்டு மே கோ டவுன். அட் த சேம் டைம் இங்கே வந்து நம்ம 9 காசுகள் ருப்பி பலகீனமாக இருக்கிறதுனால அதுவும் எதுவும் ஆவரேஜ், அதாவது எந்த அளவுக்கு அங்கே இறங்குதோ அந்த அளவுக்கு இங்கே ஏறினால ஒரு விலை மாற்றம் இல்லாமல் இங்கே முடியுங்கிறத எதிர்பார்ப்போம். சார், அதே மாதிரி இப்போ மார்க்கெட்டில் கமாரோட்டி மார்க்கெட்டில் பொறுத்தவரை வந்து ஹெட்ஜிங் அண்ட் ஸ்பெகுலேட்டிங்னா என்ன, தென் ரெண்டுத்துக்கும் நடுவில் டிஃப்ரென்ஸ் என்ன சார் மார்க்கெட்டில்? இது சிம்பிள். ஹெட்ஜிங் அண்ட் ஸ்பெகுலேட்டிவ், அதாவது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நாட் ஓன்லி கமாடிட்டிஸ், இது கரன்சி மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் எதுவாக இருந்தாலுமே ஸ்பெகுலேட்டிவ் அப்படின்னா நம்மளாம் ஸ்பெகுலேட்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சாதாரணமாக நிறுவனங்களை நீங்கள் கிளைண்ட்டாக போய் ட்ரேட் பண்ணுறீங்க இல்லையா, நம்ம எல்லாருமே ஸ்பெகுலேட்டர். அதாவது மார்க்கெட்டோட விலை மாற்றத்தில் ஏதாவது ஆதாயம் பார்க்குறதுக்கு பேர் தான் வந்து ஸ்பெகுலேட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த வகையில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது கோல்டு இன்றைக்கி ஏறுற மாதிரி இருக்குது. நமக்கும் கோல்டுக்கும் சம்மந்தம், அதாவது நம்ம கோல்டு வியாபாரி இல்லைனாலும் ஃபார் எக்ஸாம்பிள் கச்சா எண்ணெய்க்கு நமக்கு சம்மந்தம் கிடையாது. இருந்தாலும் கச்சா எண்ணெயோட விலை மாற்றத்தில் போய் ஆதாயம் பார்க்குறது தான் வந்து ஸ்பெகுலேட்டர்ஸ். பொருளுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாமல் விலை மாற்றத்தில் மட்டும் ஆதாயம் பார்க்குறது. ஹெட்ஜர்ஸ் அப்படின்னு எடுத்தோன்னா, ஒரு உதாரணத்துக்கு இந்தியன் ஆயிலோ இல்லை பாரத் பெட்ரோலியம் எடுத்துக்கலாம், ரிலையன்ஸை கூட எடுத்துக்கலாம். எவ்வளவு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்கலாக வாங்கக்கூடிய கச்சா எண்ணெயை அப்படியே வாங்கும்போதே உடனடியாக என்ன பண்ணுவாங்க, இங்கே ஆன்லைனில் வந்து விற்றுருவாங்க. ஸோ ஃபிசிக்கல் மார்க்கெட்டுக்கும் ஆன்லைன் மார்க்கெட்டுக்கும் அங்கே பைனா இங்கே செல், அங்கே செல்னால் இங்கே பை பண்ணி வச்சுருவாங்க. ஏன்னா பெரிய அளவு அவங்களுக்கு லாஸ் ஆகக்கூடாது. ஏன்னா அவங்க இறக்குமதி பண்ணி இங்கே விற்கிறதுக்குள்ளே விலை மாற்றம் ஆகிடுச்சுன்னா பெரிய நஷ்டமாகும் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து அவங்களோட ரிஸ்க்கை ஹெட்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் தான் ஹெட்ஜிங் அப்படின்னு சொல்லுவோம். தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு நேர் லைனில் இருக்காங்க. வணக்கம் சையத். மார்னிங் மேடம். சொல்லுங்க சையத், கமாரோட்டி மார்க்கெட் குறித்து உங்க கேள்வி என்னன்னு சத்தமாக கேளுங்க. Can I speak to Sir Hariharan, sir? பேசுங்க. சொல்லுங்க. மார்னிங் சார். குட் மார்னிங். கேள்வி என்னன்னு கேட்கலாம் சையத். மேடம், ஆக்சுவலாக ஹரிஹரன் சார் கிட்ட பேசலாமா? பேசுங்க. சொல்லுங்க சையத். சார், ஆக்சுவலாக வந்து க்ரூட் ஆயில் வந்து நேற்று 4716 வரைக்கும் லோ வந்தது. சரிங்க. 4697 பிரேக் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஆக்சுவலாக நேற்று. ஓகே. ஏன்னா பேசிக் லோ, பட் பிரேக் பண்ணல, மறுபடியும் ஹை ஆயிடுச்சு. தென் வந்து இதோட பிரைஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகுமா, இன்னைக்கு பை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை செல்ல? நீங்கள் என்ன பொசிஷன் வச்சுருக்கீங்க, அதாவது பை லாங் ஷார்ட்டை வச்சுருக்கீங்களா? ஆமாம், நான் ஷார்ட் வச்சுருக்கேன் ஆக்சுவலாக. எந்த விலையில்? 40ல் வச்சுருக்கேன் நான். 4740 வச்சுருக்கேன். ஓகே. மார்க்கெட் நேற்று 4773 முடிவடைஞ்சிருக்கு. அதாவது நீங்கள் ஷார்ட் போனது 33 பாயிண்ட்ஸ் மேலே முடிவடைஞ்சிருக்கு. இன்றைக்கி ஒரு உதாரணத்துக்கு 4781க்கு மேலே மார்க்கெட் ஏறிச்சு அப்படின்னா ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியேடுங்க. ஃப்ரெஷ்ஷாக வேணால் 2 லாட்டாக கூட பை எடுத்து, ஏன்னா நேற்று கிட்டத்தட்ட 40 பாயிண்ட் லாஸில் இருப்பீங்கன்றதுனால ஃப்ரெஷ்ஷாக பை எடுத்து 4895 ஒரு 30 ரூபா லாபத்தை எடுத்துகிட்டு நீங்கள் வெளியாகலாம். அதே 4745 கீழே மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சது அப்படின்னா நீங்கள் அந்த செல்லை ஹோல்ட் பண்ணி 4730 வரைக்குமே 32 வரைக்குமே நீங்கள் வெயிட் பண்ணி வெளியாகலாம். மேலும் பேசும் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் அயூப். சொல்லுங்க அயூப், உங்க சந்தேகங்கள் என்னன்னு கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்போ நான் என்ன கேட்குறேன் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஆல் ஓவர்
2 பாயிண்ட் மேலே ஏறினா கீழே இருந்தது, கீழே வந்தா மேலே போகுது இருக்கும்போது. ஐயோ நீங்கள் பேசுறது கேட்க மாட்டேங்குது, கொஞ்சம் சவுண்டாக கொஞ்சம் இன்னும் லவுடாக பேசுங்க. சார் இப்போ மார்க்கெட் வந்து 2 பாயிண்ட் வந்து எந்த கமாடிட்டியும் மேலே வந்தா கீழே வருது, கீழே வந்தா மேலே போகுது இல்லையா? இருக்கும்போது இட்சிங் வந்து சேஃப் இல்லைன்றீங்க. இட்சிங் வந்து எதுக்கு சேஃப் இல்லை? ஐயோ உங்க கேள்வி என்னன்னு பொறுமையா தெளிவா கேளுங்க சார். அவர் வாய்ஸ் என்னன்னு பிரேக் ஆகுது. சரி, கோல்ட் அண்ட் சில்வர் வந்து டவுன் ட்ரெண்ட் ஆக நேற்று காரணம் என்ன சார்? நேற்று டவுன் ட்ரெண்ட் இருக்க மூமெண்ட்டுக்காக காரணம் என்ன? தென் இந்த வீக்கில் வந்து கோல்ட் அண்ட் சில்வர் எப்படி இருக்கும்? சரி, கோல்டு அண்ட் சில்வர் நேற்று டவுன் த சென்ஸ் பெருசாக எதுவும் இல்லையே. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே லோக்கல் மார்க்கெட் எடுத்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 60 ரூபா பக்கம் ஏறி தான் முடிவடைஞ்சிருக்கு. வெளியே பொறுத்த வரைக்கும் 60 ரூபா ஏறி தான் முடிவடைஞ்சிருக்கு பர் கிலோக்கு ரேட்டு. ஸோ யூஎஸ் மார்க்கெட்டில் பெரிய சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது நேற்று மார்க்கெட்டில். ஸோ ஈவன் ஹைலோ கேப் ஒரு ஆள் கொடுத்துருக்கு. பிகாஸ் நேற்று முன்தினம் யூஎஸில் கொடுத்த ஹைலோ கேப் அப்படியே இங்கே ஃபில் பண்ணியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி ஆக்சுவலாக இன்றைக்கி எடுத்து பார்த்தோன்னா சின்ஸ் யூஎஸ் டாலர் நேற்று பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் கீழே வேணாலும் போகலாம். சார், பேஸ் மெட்டல்ஸ் வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேஸ் மெட்டல்ஸ் ஸ்லிப் ஆன் சப்டியூட் டிமாண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பேஸ் மெட்டல்ஸில் இனி வரும் காலங்களில் என்ன எதிர்பார்க்கலாம்? பேஸ் மெட்டல்ஸ் வந்து டிமாண்டு குறைவாச்சு, அது வந்து இட்ஸ் நாட் எ ரைட் நியூஸ்னே சொல்லலாம். பேஸ் மெட்டல்ஸ் வந்து டிமாண்ட் இல்லாதால மார்க்கெட்டோட விலை இறங்க ஆரம்பிக்குது அப்படிங்கிறாங்க. டிமாண்ட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் யூஎஸ் எக்கானமி பெட்டராக இருக்குன்ற மாதிரி செய்தி வெளியாக முடியாது. ஸோ அகைன் சைனீஸ் எக்கானமி கொஞ்சம் ஃபேவராக இருக்க மாதிரி செய்திகள்லாம் இந்த வாரம் வெளியாகிற மாதிரி பேச்சுக்கள்லாம் அடிபட்டுருக்கு. ஸோ அப்படி சைனீஸ் எக்கானமி பெட்டராக இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அகெயின் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும். ஸோ பெரிய லைக் காப்பர் நேற்று கொஞ்சம் ஃபால் கொடுத்து நீர் அபவுட் ஒரு 407.6 வரைக்கும் போச்சு மார்க்கெட். ஸோ அதை வச்சு நம்ம வந்து வீக் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர முடியாது. எல்லா பேஸ் மெட்டல்ஸுமே ஜஸ்ட் 1 or 2 rupees இறங்கி தான் க்ளோஸாக இருக்குது. பட் லெட் அஸ் வெயிட் அண்ட் வாட்ச். சார், இப்போ வந்து கோல்டு வந்து எந்த டாலரில், அதாவது எந்த எண்ணிக்கையில் இருக்குது? தென் கோல்ட் ஸ்டடீஸ் நியர் 1115 சொல்லியிருக்காங்க, ஃபிசிக்கல் டிமாண்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஸ்டடி இன் த சென்ஸ் மோர் 2 நாள் இருந்துச்சுன்னா ஸ்டடின்னு கணக்கு கிடையாது இல்லையா? அது இஸ் வெள்ளிக்கிழமை நல்ல ஃபால் ஆச்சு, திங்கட்கிழமையும் மார்க்கெட் வந்து கொஞ்சம் இறக்கத்தோடு தான் முடிஞ்சது. ஸோ அதை வச்சு வந்து நம்ம ஸ்டடி மார்க்கெட் சும்மா 1150 ரேஞ்சில் இருந்தாலே ஸ்டடின்லாம் சொல்லக்கூடாது. இட்ஸ் வீக் மார்க்கெட். சும்மா அந்த ஒரு நாள் அந்த சின்ன அந்த ஒரு நாளோட செய்தி அது. அதில் அதை நம்ம வச்சு ஸ்டடின்ற முடிவுக்குள்ள வரக்கூடாது. மேலும் பேசலாம் சார். அடுத்த நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் பிரகாஷ்குமார். வணக்கம் பிரகாஷ்குமார். எஸ் மேடம். எஸ் மேம், ஹரிவன் சார்ட்ட பேசணும். பேசுங்க பிரகாஷ்குமார். சார், ஆக்சுவலாக நான் ஒரு லாங் டேர்ம் ட்ரேடர் தான். ஆக்சுவலாக நான் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக நான் வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் தான் பண்ணேன் நான். பட் ஆனால் கரன்சி மார்க்கெட்டில் பண்ணேன். பட் அது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேம்ப்ளர் ஆக்கிடுச்சு. ஆக்சுவலாக ஒரு கேம்ப்ளர் ஆக்கிடுச்சு. சரி, ஹலோ, தொடர்ந்து பேசுங்க. கேம்ப்ளர் ஆக்கிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து லாங் டேர்முக்கு நான் போனதுக்கப்புறம் நான் வந்து வின் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ கரன்சி மார்க்கெட்டில். நான் இன்ட்ராடே ட்ரேடிங்கை கம்ப்ளீட்டாக விட்டுட்டேன் நான். பட் நீங்கள் கமோடிட்டி மார்க்கெட்டில் வந்து இன்ட்ராடே தான் பண்ணணும் அப்படிங்கிறீங்க சார். அது எப்படி சார்? அது எனக்கு புரியல. எனக்கு எவ்வளோ நாளாக நீங்கள் கரன்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் கரன்சி ஆக்சுவலாக ஒரு 2 years பண்ணிட்டு இருக்கேன் சார். குட். கரன்சியில் நீங்கள் லெவல்ஸ் எதுவும் பார்த்து இல்லை டெக்னிக்கல் வைஸ் போகிறீங்களா லாங் டேர்மில்? இல்லைனா வந்து ஜஸ்ட் நார்மல் உங்களோட சுய இதை வச்சுட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்களா? பிரகாஷ்குமார் லைன்ல இருக்கீங்களா? சார்ட் வச்சு லைன்ல இருக்கேன் மேடம். சார்ட் வச்சு ட்ரேட் பண்ணுவேன் சார். சார்ட் வச்சு ட்ரேட் பண்ணுவேன். ஸ்டாப் லாஸ் ப்ராப்பரா வைக்கிறீங்களா சார்ட்டை பார்த்து? ஆமாம் சார், ஸ்டாப் லாஸ்லாம் ப்ராப்பராக தான் வைக்கிறேன். பட் என்னன்னா என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. இன்ட்ராடே ட்ரேடிங்ல வந்து பண்ணும்போது ஒரு லாஸ் ஆயிடுச்சுன்னா வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. ஓகே, ஃபைன். அதனால வந்து நான் எப்போ அதாவது இன்ட்ராடே ட்ரேடிங்கில் நீங்கள் லைக் கமாடிட்டிஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணி ஒரு கேம்ப்ளராகவே நீங்கள் ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கரன்சியில் போய்ட்டு இன்ட்ராடே பண்ணாமல் நீங்கள் பொசிஷன் எடுத்து பண்ணுறேன், லாங் டேர்ம் பொசிஷன் எடுத்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல வரீங்க. அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்ல வரீங்க. ஈவன் கமாடிட்டிஸ்லேயும் பொசிஷன் வந்து நான் ஃபெயிலியர்னு சொன்னதே கிடையாது. கமாடிட்டிஸ்லேயும் பொசிஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தான் வரும், ஸ்டாக் மார்க்கெட்லேயும் பொசிஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் வரும். பட் என்னென்னா நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு காப்பர் இல்லை க்ரூட் ஆயிலும் எடுத்துக்கலாம். நம்ம க்ரூட் ஆயில் வச்சு பொசிஷன் எடுத்தால் குறைஞ்சி ஒரு 150-200 பாயிண்ட் டார்கெட் வைப்போம். பட் ஸ்டாப் லாஸ் எடுத்திங்கன்னா அகெயின் அதே 100 ரூபா 150 ரூபா 200 ரூபாய்க்கு நம்ம ஸ்டாப் லாஸ் எடுத்துகிட்டு போக முடியாது. கரெக்டாக 20 ரூபா ஸ்டாப் லாஸ் வச்சு நீங்கள் வெயிட் பண்ணி அந்த ஸ்டாப் லாஸ் பக்கம் வரும்போது வேணாலும் பை பண்ணலாம். தட்ஸ் அகெயின் எ சான்ஸ் தான். ஸோ அப்படி நீங்கள் பண்ணும்போது எவ்வளோ தூரம் நீங்கள் பொசிஷன்னாலே லாபம் அதிகமாக எதிர்பார்க்குறது, நஷ்டமும் அதிகமாக வரும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம எல்லோரையும் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இன்ட்ராடே எடுத்து பண்ணுறது. அண்ட் ஆஃப்டர் எவ்ரி திங்
இங்கே இந்தியன் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் கமாடிட்டிஸ் மார்க்கெட் லைக் குளோபலாக உலகம் முழுக்க ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அதை வச்சு இங்கே என்ன இம்பாக்ட் பண்ணாலும் வரலாம். வேறஸ் நீங்கள் கரன்சி எடுத்து பார்த்தீங்கன்னா கரன்சி மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் கரன்சி மார்க்கெட் ஆர்பிஐ ஆர்பிஐ இருந்தால் மட்டும்தான் நமக்கு இந்த இன்டர்வென்ஷன் அப்படியே கிடைக்கும். ஐ மீன் பேரிட்டி ப்ரைஸ் ப்ராப்பராக இருக்கும். இன்கேஸ் ஆர்பிஐ இல்லை அப்படின்னா உலகளவில் மட்டும்தான் மாறுதல் இருந்துகிட்ருக்கும். அந்த மாறுதல் நம்மக்கிட்ட இம்பேக்ட் வந்து காலையில் வரத்துக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகலாம். என்ன ஆக போகுது ஏதாக போகுது, அதாவது அப்படியானாலும் 5 பைசா 6 பைசா வித்தியாசம் தான் வரப்போகுது. அதனால் நீங்கள் பொசிஷன் எடுத்து நீங்கள் வெயிட் பண்ணும்போது உங்களுக்கு படிப்படியாக தெரிய வருது. வேறஸ் கமாடிட்டிஸில் அப்படி கிடையாது. ஏன்னா கமாடிட்டிஸில் டாலர்னு ஒன்று இருக்குது நடுவில், அதுக்கு அடுத்து கமாடிட்டி காஸ்ட்டும் இருக்குது. அதாவது கோல்டுனா ஃபார் எக்ஸாம்பிள் காமெக்ஸ் என்ன ரேட்டு போயிட்டுருக்கு, நைமெக்ஸில் ஆயில் என்ன ரேட் போயிட்டுருக்கு, நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம பேரிட்டி ப்ரைஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து நடுவில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தாலே வந்து நமக்கு தடைகள்லாம் ஆகிறது உண்டு. அதனால் பொதுவாகவே என்ன சொல்லுவேன்னா இந்தியன் மார்க்கெட் முடியறதுக்குள்ளே நீங்கள் மார்க்கெட்டை முடிச்சுக்கிறது நல்லது அப்படிங்கிறதால தான் இன்ட்ராடே எடுத்து பண்ண சொல்கிறது. பொசிஷன் நீங்கள் எடுத்து பண்ணுற நான் எப்போவுமே நிறைய சொல்லியிருக்கேன், 2-3 மாதம் இன்ட்ராடே பண்ணுங்கள். நீங்கள் பழகினதுக்கு அப்புறமா வேணுனாலும் ஒரு 3 days பொசிஷன் கால் எடுத்து ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா ஆரம்பத்திலேயே பொசிஷன் பண்ணால் உடனடியாக 10,000 லாஸ், ஃபஸ்ட்டு ட்ரேடே 10,000 லாஸ் இல்லை 20,000 லாஸ் அப்படின்னா யாருக்குமே வந்து இஷ்டம் இருக்காது, ட்ரேட் பண்ணுறதுக்கும் பிடிக்காது, மார்க்கெட்டு தவறு அப்படின்னுடுவாங்க. அதுக்காக தான் என்ன சொல்கிறது, இன்ட்ராடே மட்டும் எடுத்து பண்ணுங்கள். ஆரம்பத்தில் ஒரு 3 to 5 months நீங்கள் ட்ரேடிங் பழகிட்டீங்க அப்படின்னா ஆப்வியஸாக வந்து உங்களுக்கே பொசிஷன் வந்து எடுக்க தெரிய வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் பொசிஷன் சார்ட்டை பார்த்து எடுக்கலாம். ஸோ இப்போ இந்த நேரம் எடுத்தோன்னா கரன்சி வந்து ஆல்ரெடி கமாடிட்டி மார்க்கெட்டில் நான் பொசிஷன் எடுத்து ஐ மீன் இன்ட்ராடே பண்ணி கேம்லராக போயிட்டேன் அப்படிலாம் சொன்னாங்க. ஃபைன், கமாடிட்டிஸ்லையும் பொசிஷன் எடுத்து பண்ணலாம். பட் அகெயின் சார்ட்டை பார்த்து ஸ்டாப் லாஸ் ப்ராப்பராக வச்சு பண்ணால் கண்டிப்பாக நல்லா பண்ணலாம். தொடர்ந்து பேசலாம் சார். நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம் கிறிஸ்டினா. வணக்கம் கிறிஸ்டினா சார். லைனில் நெக்ஸ்ட் காலர் கோவிலிருந்து அடுத்த நேர் லைனில் இருக்காங்க. வணக்கம் சேகர். மேடம் சார் ஹரிஹரன் சார். சொல்லுங்க சேகர், பேசுங்க. மேடம் கோல்டு எப்படி ஏறுங்களா, எப்படி என்ன வெறும் கமாடிட்டில எப்படின்னு கேட்கறதுக்கு தான் போகணும். ஓகே, கோல்டு ட்ரெண்ட் கேட்குறாரு. கோல்டு தொடர்ந்து இறங்கிட்டே தான் இருக்கும். ஏறும் அப்படிங்கிறது நான் சொல்லி பல வருஷம் ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் ஆச்சுன்னே சொல்லலாம். அதே இப்போ வந்து இறங்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டாலும் வந்து சைட்வேவ் மார்க்கெட் இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் ஏறாது. அதாவது ஏறுறது பெரிய அளவு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து வந்து நம்ம $1,300-350 போகுமான்னு கேட்டால் இப்போதைக்கு சான்ஸ் கிடையாது. மேபி ஏறினால் $1,220 வரல ஏறலாம். தட் இஸ் இங்கேருந்து ஒரு $60-70 ஏறலாம். அதனால் ஸோ அதே மாதிரி இறங்கினால் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டாக இருந்துச்சுன்னா 1000 நம்ம $123-121 சொல்லிடுவோம். அது பிரேக் ஆகிற வரைக்கும் நம்ம பையில் இருக்கலாம். அது பிரேக் ஆச்சுன்னா ஸ்டாப் லாஸ் வைக்கலாம் பொசிஷன் ட்ரேடர்ஸ்னால். அது பிரேக் ஆச்சுன்னா நம்ம செல்லும் போகலாம். இல்லைனா இங்கேயே செல் போகிறதுனால இங்கேயும் செல் போகலாம். $1,162 இருக்குது. இப்போ இங்கே செல் போனாங்க அப்படின்னா $1,179 ஸ்டாப் லாஸ், கிட்டத்தட்ட $16-17 ஸ்டாப் லாஸ் வச்சு வெயிட் பண்ணலாம். சார், க்ரூட் ஆயில் வந்து இப்போ தற்போது வந்து ஃபாலிங் மூமெண்ட்டில், அதாவது டவுன் ட்ரெண்ட்லேயே இருக்குது. எப்போது ஸ்டடி பொசிஷனில் வந்து க்ரூட் ஆயில் வந்து வரும் சார்? ஆயில் வந்து இப்போ தான் சரியான சீரான நிலையில் போட்டிருக்கு. அது நடுவில் போன $1,010 வரைக்கும், சாரி $110 வரைக்கும் போனது எல்லாமே வந்து இட்ஸ் எ நார்மல் ட்ரெண்ட் வைஸ் ட்ரெண்டு டாப்பில் இருந்த பீரியட். அது இப்போ இருக்கிறது இந்த $80 அரௌண்ட் இருக்கிறது பெட்டர் ரேட். இப்போ $76.72 போயிட்டுருக்கு இன்னைக்கு. இட்ஸ் எ நார்மல் ரேட். பெட்டர் ரேட் சொல்ல வரீங்க. தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்த நேர் லைனில் இருக்காங்க. வணக்கம் கிறிஸ்டினா. வணக்கம் கிறிஸ்டினா. நான் சார் கிட்ட பேசணும். பேசுங்க கிறிஸ்டினா. சார், நேற்று வந்து நான் நேச்சுரல் கேஸ் வந்து நான் 278 வாங்கியிருக்கேன்னு சொன்னேன். அது வந்து நீங்க வந்து அப்புறம் நான் எட்ஜிங் பண்ணலாமான்னு கேட்டப்ப நான் எட்ஜிங் பண்ண சொல்லியிருந்தீங்க. நேற்று வந்து நான் 265 நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட்ல வந்து நான் எட்ஜிங் பண்ணியிருக்கேன். இப்போ நேற்று கான்ட்ராக்ட் நேற்று நைட்டு முடிகிறப்ப வந்து 270 வந்துச்சு. நான் அந்த எட்ஜிங் எப்படி நான் முடிக்கிறது? நான் வெயிட் பண்ணணுமா என்னன்றது எனக்கு. கரண்ட் கான்ட்ராக்ட் நேற்று $262.70 முடிவடைஞ்சிருக்கு. இன்னைக்கு கரண்ட் கான்ட்ராக்ட் $258.65 கீழே போச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பையை கட் பண்ணி செல் ஓப்பன் கொடுத்துக்கலாம். அதே வந்து $264.65 மேலே மார்க்கெட் இருந்துச்சு, ட்ரேட் ஆச்சு அப்படின்னா செல்லை கட் பண்ணிட்டு பை ஓப்பனில் வச்சுக்கிட்டு எந்த கான்ட்ராக்டில் பையில் இருக்கீங்களோ அந்த பையை ஓப்பன் வச்சுக்கிட்டு 2 பக்கம் ஒரு $2 லாபத்தில் நீங்கள் வெளியாகிறது நல்லது. சார், மார்க்கெட்டில் வந்து லாங் அண்ட் ஷார்ட் பொசிஷன்னா என்ன, லாங் அண்ட் ஷார்ட் பொசிஷனுக்கு உள்ள வேறுபாடுகள் என்ன சார்? இட்ஸ் எ வெரி பேசிக் கொஸ்டின். ஸ்டில் லாங் அப்படின்னா என்ன, முதல்ல பை பண்ணிவிட்டு ஏறும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில்
எடுத்ததுமே பை பண்ணிவிட்டு மார்க்கெட் ஏறுறதும் விற்கிறதுக்கு பேர் லாபம். இல்லை லாங், தட் இஸ் அதே வாங்கிட்டு எடுத்ததுமே ஏறணும்னு நினச்சி நம்ம வாங்கிடும், மார்க்கெட் இறங்கினதுக்கு அப்புறம் நம்ம விற்கிறோம், ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் அடித்து விற்கிறோம், இல்லை குறைஞ்சபட்ச லாஸில் வெளியாகிறனாலும் அதுக்கு பேரும் லாங்கு தான். ஏன்னா ஃபஸ்ட்டு பாட் அண்ட் தென் சோல்டு. அதே ஆப்போசிட், ஃபஸ்ட்டு செல் அடுத்து பை பண்ணால் அதுக்கு பேர் ஷார்ட். அவ்வளோதான். சார், நிக்கல் ரைசஸ் மோஸ்ட் இன் 2 weeks ஆன் கொலம்பியா சப்ளை கன்சர்ன் சொல்லியிருக்காங்க. ஸோ நிக்கலோட ட்ரெண்ட் வந்து என்னவா இருக்குது தற்போது? சார், செகண்ட் ஸ்மால் நியூஸ் என்னென்னா, கொலம்பியாவில் வந்து நிக்கல் சப்ளை கொஞ்சம் நிப்பாட்டிருக்காங்க, அதனால் வந்து விலை ஏறும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பேன். பட் நிக்கல் தொடர்ந்து வந்து இறங்கிட்டு தான் இருந்தது. ஏன்னா ஈவன் நேற்று எடுத்து பார்த்தோன்னா 938.1 952.6 இந்த டிஃப்ரென்ஸ்னால மட்டும் நிக்கல் ஏறிச்சு. அதே நேற்று கடந்த வாரம் எடுத்து பார்த்தோன்னா அகைன் இந்தோனேஷியா வந்து சப்ளை அதிகமாக இருந்துச்சு, அதனால வந்து நிக்கல் வெண்ட் டவுன். ஒரே நாள் 20 ரூபாலாம் இறங்குச்சு நிக்கல். ஸோ அந்த மாதிரி இட்ஸ் ஷார்ட் டேர்ம் நியூஸ், இது வந்து ஒரு லாங் டேர்ம் நியூஸ் கிடையாது. இன்றைக்கி ஒரு நாளைக்கு வேணால் அது பிஹேவியர் இருக்கலாம், அகைன் நாளைக்கு மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சார், வரக்கூடிய செய்திகள், அதாவது ஃபண்டமெண்டல்ஸில் வந்து வரக்கூடிய செய்திகள் வந்து மார்க்கெட்டை வந்து எந்த அளவுக்கு ஹிட் ஆக வாய்ப்பு இருக்குது சார்? அதாவது செய்திகள் வந்த பிறகு மார்க்கெட் ஹிட் ஆகுமா, இல்லை ஹிட்டான செய்திகள் செய்தியாக வருதா சார்? சிம்பிள், ஃபண்டமெண்டல் நியூஸ் அப்படிங்கிறது மார்க்கெட் அந்த மாற்றம் நடக்கும்போது நியூஸ் வெளியாகும், இல்லை நியூஸ் வெளியாகும் போது அந்த மாற்றம் நடக்கும். ஸோ நமக்கு ஒரு நியூஸ் டெலிவர் ஆகிட்டு, இப்போ கிரேட் வெஞ்சர்ஸ்லேயே எடுத்துக்கலாம், ஒரு 16,000 கிளைண்ட் இருக்காங்க அப்படின்னா, மார்க்கெட்டில் இந்த செய்தி வெளியாகும் போது வெளியான அந்த நொடியே யாருக்கும் தெரியறதில்ல. நாங்கள் என்ன தான் வேகமாக அனுப்பிச்சாலும் அது குறைஞ்சது ஒரு 2 நிமிஷமாக எடுத்துரும். ஆனால் அதுக்குள்ளே எல்லா மாறுதலும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நியூஸை படித்தோன்னா தெரிஞ்சுக்கலாம். பட் வேறஸ் சார்ட்டை பார்த்து பண்ணுற கிளைண்ட்ஸோ இல்லை லெவல்ஸ் பார்த்து பண்ணுற கிளைண்ட்ஸோ இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா முன்கூட்டியே பை பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா சார்ட் பை சொல்லியிருக்கோம், அது தகுந்த மாதிரி நியூஸ் வெளியாகும். ரொம்ப சிம்பிள், கிரேட் வெஞ்சர்ஸ் சார்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். இன்றைக்கி சார்ட் வைஸ் வந்து இன்றைக்கி புதன்கிழமை இல்லையா, இன்றைக்கி வந்து சார்ட் வைஸ் மார்க்கெட் வந்து மேலே போகும். ஈவினிங் மார்க்கெட்டில் க்ரூட் ஆயில் மேலே போகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இன்வென்ட்ரி ஷார்ட் அப்படின்னு தான் வரும், இன்வென்ட்ரி சப்ளை குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி வரும். இதே வந்து இறங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு, நம்மளுடைய ஷார்ட் கொடுத்துருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நியூஸ் டெலிவர் ஆகும். சார், ஃப்ரெஷஸ் அதாவது பிகினர்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் டைம் ட்ரேட் பண்ண நினைக்கிறவங்க வந்து என்ன கமோடிட்டி வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர், மினி ஆர் மெகா வந்து சூஸ் பண்ண சொல்லுவீங்களா? இன்கேஸ் ப்ராஃபிட் எடுத்துட்டார் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது, இல்லை அதே கண்டினியூ பண்ண சொல்லுவீங்களா சார்? இல்லை, எப்போவுமே என்ன சொல்லுவேன்னா இனிஷியலாக எடுத்ததுமே க்ரூட் ஆயில் பண்ண சொல்லுவேன், தென் சில்வர் மினி பண்ண சொல்லுவேன், அண்ட் தென் காப்பர். இந்த 3 இல்லை கோல்டு மினி, இந்த 4 கமாடிட்டிஸ் மட்டும் ட்ரேட் பண்ண சொல்லுவேன். இதில் ட்ரேட் பண்ணாலே தாராளமாக வந்து பெரிய அளவு லாஸ் ஆகாமல் லாபம் அப்படிங்கிற அந்த டேஸ்ட்டு ஃபஸ்ட்டு உணரலாம். அதுக்கப்புறம் எப்படி நஷ்டமாகாமல் ட்ரேட் பண்ணுறது. பட் வேறஸ் கிரேட் வெஞ்சர்ஸை பொறுத்தவரையில் கமாடிட்டிஸ் ட்ரேட் பண்ண நினைக்கிறவங்க முதல் நாளில் இருந்தே நஷ்டம் பெரிய அளவு ஆகாமல் பண்ணுறதுக்கு தான் அந்த அளவுகள்லாம் கொடுத்துருக்கோம். அது நீங்கள் எந்த கிரேட் வெஞ்சர்ஸோட பிரான்ச்சோ இல்லை ஃப்ரான்ச்சைஸோ எந்த இடத்துக்கு போனாலுமே லெவல்ஸை பார்த்து நான் ட்ரேட் பண்ணோம் ஃபஸ்ட் ஒரு 2-3 டேஸ் சொன்னால் அவங்களே சொல்லிக் கொடுப்பாங்க. அதில் பண்ணிங்கனாலே வந்து 2 வருஷம் 3 வருஷம் அனுபவம் மிக்கவங்க எதுவுமே லெவல்ஸு சார்ட்லாம் பார்த்து பண்ணாங்கன்னா அவங்க பண்ணுறதை விட நீங்கள் ரொம்ப ஈஸியாக பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு டேல இருந்து. அதனால் அதை ஆரம்பத்தில் அதன் போக்கில் போகும். மேலும் பேசும் சார், கரூர்லேருந்து ஒரு நேர் லைனில் இருக்காங்க. வணக்கம் தமிழினியன். ஹலோ, சொல்லுங்க தமிழினியன், கமாடிட்டி வர்த்தகம் குறித்து உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. சார்ட்ட பேசலாம், பேசுங்க. ஹலோ சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். நான் கரூர்லேருந்து பேசுகிறேங்க சார். சொல்லுங்கள் சார். சார், இங்கே ட்ரைனிங் எங்களுக்கு ஏதாச்சும் ட்ரைனிங் கிடைக்குமாங்க சார்? கமாடிட்டி ட்ரைனிங் பற்றி இப்போ பேசிக் நாலேஜ் இல்லை. கரூரில் ஒரு 4 மாதம் முன்னாடி தான் ஒரு பெரிய ட்ரைனிங் போச்சு, நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கரூரில் கிரேட் வெஞ்சர்ஸோட ரீஜனல் ஆஃபீஸ் டைரக்ட் பிரான்ச்சே இருக்குது, அதாவது இட்ஸ் நாட் ஈவன் ஃப்ரான்ச்சைசி. அங்கே போயிட்டு நீங்கள் தாராளமாக மார்க்கெட்டை பற்றி ஃபுல்லாக கற்றுக்கலாம். இல்லைன்னா இங்கே ஹெட் ஆஃபீஸில் எப்போ செமினார் இருக்குதுன்னு நாங்கள் சொல்லுவோம், இதே நிகழ்ச்சியில் சொல்லுவோம். இல்லைனா கரூர்லேயே சொல்லி வச்சிங்கன்னா அவங்களே ஃபோன் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கு முந்தின நாள் நீங்கள் சென்னைக்கே வந்து லைக் அட்டென்ட் பண்ணிகிட்டே போகலாம் நீங்கள் செமினார். மேலும் பேசலாம் சார். ஈரோட்டிலேருந்து நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம் ராஜேந்திர பிரசாத். சார் பேசுங்க ராஜேந்திர பிரசாத். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள். குட் மார்னிங் குருஜி. குருமந்தூர்லேருந்து ராஜேந்திர பிரசாத். க்ரூட் ஆயில் சொல்லுங்க. காப்பர் சில்வர் வந்து மார்ச்லேருந்து கான்ட்ராக்ட் பீரியட் குறைக்கிறதாக ஓடியில் காட்டுதுங்க. காப்பர் சில்வர் காப்பர் சில்வருமே மார்ச்லேருந்து கான்ட்ராக்ட் பீரியட் வந்து குறைக்கிறதாக ஓடியில் காட்டுதுங்க. அது என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலாமா சார்? தேங்க்யூ சார். காலையில் என்ன காட்டுது மார்க்கெட்டில் காப்பருங்க. ஹலோ, தொடர்ந்து கேளுங்க. காப்பர் சில்வர் இந்த 3 மாச கான்ட்ராக்ட்டுங்க. 3 month கான்ட்ராக்ட்.
அது வந்து இப்போ மார்ச்ல இருந்து 2 மாசம் கான்ட்ராக்டா மாற்றதாக ஓடிஎல்ல காட்டுதுங்க. அது எதனால அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்ட்டுங்க. பீரியட் குறைக்கிறாங்களா சார் கான்ட்ராக்ட் பீரியட்? ரைட், ஒரு நிமிஷம் இருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் காப்பரை எடுத்து பார்க்கலாம். இப்போ அந்த மாதிரி கான்ட்ராக்ட் டிஃப்ரென்ஸ் வந்து அந்த டைமில் வந்து மேபி என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நவம்பர் கான்ட்ராக்ட் போயிட்டுருக்கு, நடுவில் வந்து டிசம்பர் ஜான்வரி கேப் இருக்குது, பிப்ரவரி வந்துருச்சு. பட் வேறஸ் வந்து நீங்கள் அங்கே மார்ச் மட்டும் தான் கேப் வருது, அகைன் ஏப்ரல் கான்ட்ராக்ட் வருது, ஏன் இங்கே 2 மாதம் கேப் அங்கே 1 மாதம் கேப்புன்னு கேட்டிருக்கீங்க. மேபி எஃப்எம்சி வந்து 2015 கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த டியூரேஷன் கேப் பிட்வீன் த கான்ட்ராக்ட்ஸை குறைக்க சொல்லியிருக்கலாம். வெள்ளியும் எடுத்து பார்க்கலாம். வெள்ளியை பொறுத்தவரையில் தட் இஸ் டிசம்பர் கான்ட்ராக்ட் போயிட்டுருக்கு, அதோட மார்ச் அண்ட் தென் அகெயின் ஏப்ரல் மட்டும் கட் பண்ணியிருக்காங்க, மே, அதுக்கப்புறம் ஜூன் கட் பண்ணி ஜூலை. ஸோ என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா அந்த மார்ச் மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய கான்ட்ராக்ட் எல்லாமே வந்து 1 மாதம் இடைவெளி தான் விட்டுருக்காங்க. நல்ல தகவல் நீங்கள் கொடுத்தது, நன்றி. நன்றி சார். இவ்வளோ நேரமாக கமாடிட்டி ட்ரேடிங் குறித்து பல விதமான ஏற்றம் இருக்குன்னு குறித்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. குறிப்பாக நேரில் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் அனைத்து விதமான கேள்விக்கும் ரொம்ப பொறுமையாக பதிலளிச்சிங்க. நன்றி சார். நன்றி, வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாரோட்டியில் ஜெயிக்கலாமாக நிகழ்ச்சிக்கு இன்று நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிஹரன் அவர்கள். கமாரோட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து அவர்கள் சொன்ன பலவிதமான கருத்துக்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.